ஏதோ சுடுகாட்டுக்கு போறோம். யாருமே இல்லடா ரோட்ல. டேய் இருக்குடா, இதுக்குள்ள எப்படா வந்து வாழ்றானுங்க. வெல்கம் டு மேடி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம போக போற இடம் பார்த்தீங்கன்னா, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ரொம்ப விசித்திரமான ஒரு இடம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்க ஒரு வேணாடு தர்காவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நைட் டிராவலு, அமாவாசை நைட்டு, ஒரு சென்னையிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. சரி வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மின்னல் அடிக்குது, மழை பெய்யுற மாதிரி மின்னல் அடிக்குதுடா ஃபுல்லா. யாருமே இல்ல ரோட்ல, நம்ம மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். பஸ்ஸா கூட போயிட்டு இருக்கலாம்ல. ரொம்ப இருட்டா இருக்கு, சுத்தமா லைட் வெளிச்சம் கூட கிடையாது. எத்தனை கிலோமீட்டர் இருக்க? 15. ஒரே ஒரு வண்டி வருது. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு கூட வெளிச்சம் இல்லாத ஒரு இடமா இருக்கு. பகல்ல வந்தா கூட இல்லை, போறதே ஒரு விசித்திரமான இடம் இல்ல. இதுல பகல்ல வர நைட்ல வர சுத்திட்டு இருக்கிறோம். டேய் பாவீங்களா, கோயிலுக்கு போறதா கூப்பிட்டீங்க. கோயிலுக்கு போறோன்னு கூப்பிட்டுட்டு கோயில எந்த தடையுமே இல்லையாடா. ஏதோ காட்டுக்குள்ள கூட்டு போனா கூட பரவாயில்லடா, பயமா இருக்காது. ஏதோ சுடுகாட்டுக்கு போறோம். யாருமே இல்லடா ரோட்ல. டேய் ஒரு 5 கிலோமீட்டருக்கு சுத்தி எந்த ஒரு ஈ காக்கா கூட இல்ல, ஒரு லைட் வெளிச்சம் கூட இல்ல. இதுல வந்து கூட்டு வந்து மாட்டி விடுறீங்கடா பாயில. எங்க போய் சேர போறேன்னு தெரியல. உனக்குன்னா பின்னாடி ஏதோ பின்னாடி வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குதா? பின்னாடி யாரோ உட்காந்து வர மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது போல. தயவு செஞ்சு அவன் வரதா இருந்தாலும் நைட்ல மட்டும் வந்துடாதீங்க. ஒரு ஊர் இருக்குது, எப்படிதான் இருக்கிறானுன்னே தெரியலடா. டேய் ஒரு கிராமமே இருக்குடா, இதுக்குள்ள எப்படா வந்து வாழ்றானுங்க? ஒரு எமர்ஜென்சினா எப்படா போவாடுங்க, வெளியே வருவாடுங்க. அதான் மசூதி, அது தெரியுதா? அதோ போனோமா? ஐயா ஏதோ திருவிழாவுக்கு அந்த மாதிரி வந்துக்கிறாங்க பாரு எல்லாரும். அப்படி வந்துட்டு இருக்கலாம்ல, வர முடியாது. அப்படி வந்துட்டு டேய் அப்படி போடா. பொது வீல மாட்டின ஒரு எடுத்துனா இது எடுக்க முடியாதா? ஒன்னா சேர்த்து 1 2 3 ஓடி. எத்தனை கிலோ அந்த வண்டியை? கோயிலுக்கு கூட்டு வரன்ட்டு ஆடா பாவீங்களா டேய், பண்றீங்களாடா? ஏதாச்சும் ஒரு கோயில்ல போயிட்டு சும்மா போய் அமாவாசை ஏதோ கூப்பிடுன்னு பார்த்தா எத்தனை நாள் தான் சாதாரணமான சாதாரண கோயில், ஒரு இது கடைசி வரைக்கும் இந்த கோயில் போயினே இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள கூட்டின்னு வந்தா கூட பரவாயில்லடா, எதோ ஏதாவது இருக்குண்டா. ஆனா ஒரு பாலைவனத்துல கூட்டின்னு வந்துட்டு இதான் கோயிலுன்றானுங்க பேரு. இவனுக்கு பையன் ஒரு சாகச பையன். கீழே என்ன இருக்குதுன்னு கூட தெரியல. 87 கிலோமீட்டர் தானே. சரி உடனே போயிடலாம் நினைச்சா கடைசியில ஒரு பாலைவனம் கூட கிடையாதா இது. இது ஒரு மினி அரபு கண்ட்ரிடா. இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணிக்கு மத்தியானம் சாயந்தரம் ஈவினிங்கே வந்துட்டு இவங்க ஃபுல்லா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க போல. டைம் ஆச்சு கரெக்டா 12 மணி. இந்த இடத்துக்கு வந்து சேரும் போது கரெக்டா ஒரு 12 மணி ஆகுது. தர்பூசணி எல்லாங்க தரேன். 12 மணி ராத்திரிக்கு நிம்மதியா படுத்து தூங்காம. இது வந்து ஆந்திரா டிஸ்ட்ரிக்ட், ஆந்திரா
ஆந்திர மாநிலத்துல உள்ள சூலூர்பேட்டை, அதான் ஒரு மெயின் சிட்டி. அது பக்கத்துல இருக்க ஒரு வேணாடுன்ற ஒரு தீவு மாதிரி. இது ஆக்சுவலா வந்து ஆந்திரால இருந்தாலும் இது நம்ம தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கலாம் பழவேற்காடு. அது ஒரு லேக்ல வர்றதுனால இது தமிழ்நாடும் ஆந்திரா கலர் மிக்ஸ் ஆன ஒரு ஏரியா மாதிரி. இது அங்க இருக்க ஒரு தீவுல தான் இந்த இது பக்கத்துல தான் ஸ்ரீஹரி கோட்டாவும் இருக்கு. ஸ்ரீஹரி கோட்டாவும் இது பக்கத்துல தான் இருக்கு. இந்த தர்கா வந்து அமாவாசைன்னா நல்லா ஃபேமஸான தர்கா இது. இது வந்து 600 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரபு கண்ட்ரிலேருந்து வந்தாங்கல்ல அந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் கண்ட்ரியில் அரபுல அவங்க வந்து இங்கே ஜீவ சமாதி அடைஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. அவருடைய அந்த சமாதி தான் இது. இந்த சமாதியோட மொத்த அடி வந்து 144 அடி சமாதின்றாங்க. அந்த சமாதி வந்து 6 அடியில இருந்து 144 அடி வரைக்கும் இந்த சமாதி வந்ததா சொல்கிறாங்க. அது உண்மையா நான் நம்மளுக்கு தெரியல. நம்ம போய் உள்ளே போய் பார்ப்போம். அது நான் பார்த்துட்டு வருவோம். அதான் அதுவே வளர்ந்துனே வருதா? அப்படிதான் சொல்றாங்க. 6 அடியில கட்டின சமாதி அவருக்கு, அந்த பாபாவுக்கு. உண்மையோட சொல்றா? அப்படிதான் சொன்னாங்க. வீடியோ எடுக்கலாமா உள்ள? இப்போ பார்த்துலாம். நூற்றி 44 அடி இந்த சமாதி. இதுல ஒரு ஆளா செத்துருக்காங்களா இல்ல ஒரே ஒரு பாபா? அவரோட ஜீவ சமாதி தான் இது. 6 அடியில அவருக்கு சமாதி கட்டினாங்களாம். அது இப்போ 144 அடி வரைக்கும் வளர்ந்து இருக்கிறதா சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் இது வந்து வெறும் மணல்ல தான் இருந்திருக்கு. அவர் ஏஆர் ரஹ்மான் வந்து தான் இது ஸ்பான்சர் பண்ணி சிமெண்ட்ல கட்டி வச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் கட்டி கொடுத்தாரா? இது வரமாட்டாரா? கட்டி கொடுத்தாரா அவரு? அவரோட இது தான். அவரும் வருவார். அவரோட ஸ்பான்சர்ல தான் இது எல்லாமே இது பண்ணதா சொல்றாங்க. சரி, இங்க வந்தா ஏதாச்சும் நடக்கும் அந்த மாதிரி இல்ல? இங்க வந்தா எல்லாருக்கும் குழந்தை, எல்லாருக்கும் வந்து குழந்தை இதுவா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பூட்டு மாதிரி ஒன்று இருக்கும். பூட்டு இருக்காங்க இங்கே. அந்த பூட்டு வாங்கி நம்ம இங்கேயே லாக் பண்ண மாதிரினா நம்மளுடைய கஷ்டம் வந்து இங்கேயே பூட்டி இங்கேயே அவர்கிட்டயே கொடுத்துட்டு வரா மாதிரி. ஓ, அதுக்காக வேண்டிட்டு இதோட தொலைச்சிட்டு வரா மாதிரி. சரி, இவர் வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து அரபு கண்ட்ரில இருந்து அவரு ஏன் சாமி மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க? அரபு கண்ட்ரில இருந்து வந்து இங்க வந்து நல்லது பண்ணி அப்படியே ஜீவ சமாதி அடைஞ்சதா சொல்றாங்க. ஜீவ சமாதி ஆனது அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எண்டு வரைக்கும் மரம் இருக்குது. அந்த சைடு இது எப்படி வளருதுன்றாங்க? எண்டு இங்க மரங்குதுடா இங்க. அதுதான் அது என்ன எப்படின்னு தெரியல. மேபி வளர்ந்துட்டு இருக்கோன்னு இருப்பாங்க. வளர்ந்துட்டு இருக்கோம், அதனால அதோட ஸ்டாப் ஆயிட்டு இருக்கோம்ல. இந்த மரம் வரைக்கும் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அநேகமா இங்கதான் இந்த மரத்துக்கடி தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அங்க இருந்து இது வரைக்கும் மரத்து வரைக்கும் வளர்ந்துருக்கும் போல. அவர் இந்த மரத்தாண்டு தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாருப்பா. அதே அந்த மரத்துக்கு கீழே வச்சு அவர் சமாதி இருந்து அது வரைக்கும் வளர்ந்துட்டு போயிட்டு இருப்பாருல. அந்த மரத்துக்கு கீழே வச்சு அவர் ஜீவ சமாதி பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க கால் வச்சிருப்பாங்க, அப்படியே தலை அது வரைக்கும் வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். அமாவாசைன்னா இந்த 144 அடி இருக்குல்ல. ஆமா, இந்த சமாதியில ஒரு அமாவாசையும் ஒரு இடத்துல வந்து அவருடைய இதய துடிப்பு கேட்கதா சொல்லுவாங்க. காது வச்சு கேட்டோம்னா இப்போ இந்த அமாவாசையில இந்த இடத்துல துடிக்குதுன்னா அடுத்த அமாவாசை அந்த இடத்துல துடிக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இப்போ அது அலோவ் பண்றாங்களான்னு தெரியல கேட்கறதுக்கு. ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா, சரி மசூதின்னு ஒன்னே இந்த பேய்லாம் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பேய் ஓட்டுறது அப்படிதான் நினச்சேன் நான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இது ஒரு சமாதினே. இல்லை, இவ்வளோ பேர் நம்பி வராங்கன்னா கன்ஃபார்ம் ஏதாச்சும் இருக்கும். சும்மாவே வந்துலாம் யாரும் வந்து எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கும். அதான் நல்லது நடந்திருக்கும். அவங்க போய் சொல்லி இவ்வளோ பேர் அதை வச்சுட்டு இவ்வளோ பேர் இது பண்ணியிருப்பாங்க. சும்மாலாம் வந்துலாம் வந்து இவ்வளோ பேர்லாம் வந்து இது பண்ணவே முடியாது. அதுவும் பார்த்தோன்னா ஐயோ பகலில் வந்தால் கூட பரவாயில்ல. எல்லாம் தமிழ் ஆளுங்க தான். யாருமே இந்த ஆந்திராவில் யாருமே இந்த ஆந்திரா அந்த மாதிரி கிடையாது. எல்லாரும் ஆந்திராவில் இருந்தாலும் வந்ததுல 98-99% தமிழ் பேசுறவங்க தான். தமிழ்நாடு சேர்ந்தவங்க. வண்டியில நிறைய டிஎன் வண்டி தான் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த வண்டி தான் நிறைய இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தல ஒருத்தர் வந்து 144 அடி வளர்றாருல பாபா, அவருடைய தங்கச்சி அக்காவோ போல. அவங்களும் இங்கே இறந்துருக்காங்க. அவங்களோட சமாதி இங்கே தான் இருக்கு போல. இப்போ அதுதான் போகிறோம். இது மாதிரி இருக்கிறா ஐயர்னர் சாமி. அது இது ஆடுவாங்கல்ல, டான்ஸ் ஆடுவாங்கல்ல. கொடிய வண்டி கதையை வந்துட்டா ஆடுவான் போல.
காஞ்சடா வெறும் பாய் அதாயமே பாய் இந்த வீடு கட்டுறதுக்காக சொல்லி வச்சு திருப்பதியில எல்லாம் கட்டுவாங்கல்ல, அதுதான் சும்மா தருவாங்க. இவங்க செங்கல் வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்துருப்பாங்க. செங்கல் அதுவும் மாதிரி இங்க இருக்கிற இங்க இருக்கிற செங்கலை உருவி இங்க யானை மாதிரி இருக்குதுடா. இங்க வீடு கட்டுறது வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்காவோ தங்கச்சியோ தெரியல. பட் ஆனால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசுலாம் வளரல. நார்மலான ஒரு சமாதி. பட் அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அதை கும்பிடுறவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கும்பிடுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாமி கும்பிடுற மாதிரி தான் தெரியுது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாங்க. பட் அது டீட்டெயிலாக என்னன்னு சொல்ல முடியல. பிளான் போட்டது ஒரு இடம், வந்தது அதை விட ஒரு பயங்கரமான இடம். ஆமா, ஆனா இங்கதான் அந்த ஏஆர் ரகுமான் வர்றது இங்கதான். ஏஆர் ரகுமான் வர்றது இங்கதான். நீ வந்து 2 ரீலையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கிற, புரியுதா? அதே மாதிரிதான் பாஷா படத்தையும் இது படத்தையும் பாஷா படத்தையும் அருணாச்சல படத்தையும் மிக்ஸ் பண்ணி பாப்பா. அது மாதிரி ஒரே வில்ல இருப்பானாடா. விஜய் படமே 2 படம் சன் டிவில ஒண்ணு போட்டா, கலைஞர் டிவில ஒண்ணு போட்டான். போடுறப்ப மாத்தி மாத்தி பார்த்தா எந்த படத்துக்கு எது கிளைமேக்ஸ்னு தெரியல. ஹீரோ மட்டும் விஜய்னு வச்சுட்டு அதை பார்த்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நெல்லூரில் இருக்க காஷ்மீர் தர்காவுக்கு தான் போக வேண்டியது. பட்டு நம்ம கூட்டு வந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸை மாற்றி மாற்றி பார்த்துட்டாரு. ஆந்திராவில் இருக்க தர்கான்னு போட்ட உடனே இந்த நெல்லூர் தர்காவும் இந்த வேணாடு தர்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரீலில் மாற்றி மாற்றி வந்ததால் லொக்கேஷன் மாறி வந்துட்டோம். பட்டு அங்கே போயிருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குமான்னு தெரில. இங்கே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் இதில் 98-99% இந்து தான்டா. முஸ்லீமே பெருசா பார்க்கலையே. இது தான் தர்கா, இந்துஸ் தான் வந்து இங்க வந்து இது பண்றாங்க. தான் தர்கா வந்தானா அவங்க வேண்டுதல் நிறைவேறுதுன்றனால தான் அவங்க இங்க வந்து எல்லாமே இந்து தான் அதிகமா இருக்காங்க. அவங்க வந்து இது பண்ணிட்டு போறாங்க, வந்து வழிபட்டு போறாங்க. கோயில்ல இருந்து பார்த்தாச்சு அந்த சமாதிலாம். இப்போ மொத்தம் 3 சமாதி. ஆமாம், 3 சமாதியும் பார்த்தாச்சு. இது ஒரு தனி தீவுல இருக்குதுப்பா இந்த தர்கா. அதனால இங்க இருக்க ஒரு 5 கடை 6 கடை தான். இதை விட்டோம்னா சுற்றி வட்டாரத்தில் 20 கிலோமீட்டர் கடையும் கிடையாது. ஆமாம், எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இருக்காது. ஆமாம், ஒரு பெட்ரோல் பங்க் வந்து இருக்காது. ஆமாம், இங்கே வர்றவங்களா ஏதாச்சும் பிளான் பண்ணி வர்றவங்க மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டேங்க்லாம் வந்து பெட்ரோல்லாம் போட்டு வந்துடணும். டேங்க் ஃபுல் பண்ணி வரணும். பெட்ரோல் தண்ணி வந்து பஞ்சர் ஆனாலோ இது பண்ணாலோ எதுவுமே கிடையாது. எமர்ஜென்சி ஏதாச்சும் ஒரு தலைவலிக்கு நம்ம பேராசிட்டமால் அந்த மாதிரி மாத்திரை தான் வாங்கிட்டு வரணும். ஏதோ இதுவாக இருக்கு, முன்கூட்டியாக வரணும். ஆமாம், ஒரு மெடிக்கல் வரவங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து அத்தியாவசியமோ அதெல்லாம் வந்து கையில் கூட எடுத்துகிட்டு வந்துருங்க. சாப்பிட்ற கடை கூட இல்லையா? டீ கடை தான் இருக்குதா? நேரம் ஆக ஆக என்னாச்சுன்னே தெரியல. ஒரே காற்றும் மழையுமா வர மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டோடு இருந்துச்சு. உண்மையாகவே அங்கே இருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே, நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. பயந்துட்டோம் நாங்கள் எல்லாருமே. பார்த்திங்கன்னா அந்த சவுண்டுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி யாரோ அழுகுற மாதிரி அப்படியே கத்துற மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாருமே அங்கே தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே பயந்துட்டாங்க பயங்கரமாக. என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே, சவுண்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டோம் நாங்கள். சரியாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock 1 to 2 o'clock இருக்கும். அதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி, நாங்கள் உடனே என்ன பண்ணிட்டோம், எல்லாருமே நாங்கள் பைக் எடுத்துகிட்டு எவ்வளோ நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த இதுலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பைக்கிலலாம் வராதிங்க, காரில் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சரி, ஓகேங்களா? பாய்.